ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கோகிலா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருச்சிராப்பள்ளியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப வருடமாக வரன் பார்க்குறாங்க. இவங்களுடைய ஜாதகத்தில் தாரம் 2ன்னு இருக்கிறதுனால 30 வயசுக்கு மேலே தான் இவங்களுக்கு நல்ல வரன் அமையன்னு சொன்னதுனால இவ்வளோ வருடமாக வெயிட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு உடனடியாக வரன் பார்க்குறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க. ஓரளவு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற மணமகனாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணமகன் கண்டிப்பாக ஒரு டிகிரி முடித்தவராக இருக்கணும், நல்ல குணமானவராக இருக்கணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியெலாம் இருக்குதுங்க. காடு, நிலம், வீடுன்னு ஓரளவு வசதியெலாம் இருக்கிறதுனால வரக்கூடியவர் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. மணமகள் சொந்தமாக மணமகளுடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் ஓரளவு சீர்சனத்தெல்லாம் ஓரளவு செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா, 2 தம்பிங்க. ஸோ எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இவங்களுடைய தம்பிங்க 2 பேருமே லவ் மேரேஜ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ உடனடியாக வரன் பார்த்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளையோட குடும்பமும் ஓரளவு பெரிய குடும்பமாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா துளசி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 20,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கடலூரில் வசிச்சிட்டு இருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஓரளவு வசதி இருக்குதுங்க. சொந்தமாக 2 வீடு, அது இல்லாமல் ஒரு 4 கடை வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. இவங்களுடைய கணவர் விபத்தில் தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகி தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ குழந்தைய வச்சுட்டு இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா இவங்க கூட தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தான், இல்லை ஓரளவு எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு அவங்களோடைய போகிறதுனாலும் எனக்கு சம்மதம். ஆனால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குதுங்க. இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 10 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.